ஹே காய்ஸ், நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைக்கோ கில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பையன் 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலேஜில் ஒன்னா படிக்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு உல்ஃப் கிரீக் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போறாங்க. அப்படி போற இவங்களுக்கு தெரியாது, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல அங்க வர டூரிஸ்ட் எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு விதவிதமா டார்ச்சர் கொடுத்து கொடூரமா கொள்ற ஒரு சைக்கோ கில்லர் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரியாத இந்த 3 பேரும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக அப்படி போனவங்க நல்லா வகையா அந்த சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டின இவங்க 3 பேரையும் அந்த சைக்கோ கில்லர் கடத்தி கொண்டு போயிட்டு டிஃப்ரெண்டா டார்ச்சர் கொடுக்க இந்த 3 பேரும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? அப்படி அந்த சைக்கோ கில்லர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தன் போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் உல்ஃப் கிரீக். நாம இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா அந்த கதைக்குள்ள போலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க, ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்ல தி ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட் அப்படின்னு ஒரு லைனை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியால வருஷத்துக்கு 30,000 பேர் காணாம போறாங்க அப்படின்னும், அதுல 90% மக்களை ஒரு மாசத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும், ஆனா அந்த 10% மக்கள் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின ஒரு ட்ரேஸுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓபன் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. இங்க அந்த படத்தோட ஹீரோவான பென் வந்துட்டு செகண்ட் ஹேண்டா ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். எதுக்கு அப்படின்னா இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு சிட்னி வரைக்கும் ஒரு ட்ரிப் ஒன்று போலாம், கார்ல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு செகண்ட் ஹேண்டா கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். வந்தவன் இருக்கிறதுல லோ பட்ஜெட்ல இருக்க ஒரு ரெட் கலர் கார் ஒன்று சூஸ் பண்றான். இந்த செல்லர் வந்துட்டு இந்த காரோட கண்டிஷன்லாம் சும்மா பக்காவா இருக்கும், ஆனா என்ன இன்ஜின்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை, அதை மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு இவனும் காசை கொடுத்து காரை வாங்கிட்டு நேரா ஒரு மெக்கானிக் செட் வந்துட்டு அந்த இன்ஜின்ல இருக்க அந்த பிரச்சனையை சரி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இந்த சைடு ஒரு பீச்ல 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இவங்க வேற யாருல அந்த பென்னோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தையோட பேர் வந்துட்டு லிசா, இன்னொருத்தையோட பேர் வந்துட்டு கிறிஸ்டா. இவங்க 2 பேரும் பென்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு, என்னடி அவன் இங்க இருந்து சிட்னிக்கு போறதுக்கு 3 நாளாகும், போயிட்டு ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இவன் போய் 3 நாளாவது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவன் கார் எல்லாம் வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தான். இந்த காரை பார்த்ததும் 2 பொண்ணுங்க வந்து எக்ஸைட் ஆயிடுறாங்க. இந்த லிசா வந்துட்டு பாரா கார் பங்கமா இருக்குது, எங்க பிடிச்ச எவ்வளவு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கிறிஸ்டா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க guys, இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்கிருந்து போனோம் அப்படின்னா கரெக்டான டைம்ல அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆக முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. எதனால இப்படி சொன்னா அப்படின்னா இவங்க அந்த சிட்னிக்கு போற வழியில உல்ஃப் கிரீக் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்குள்ள போய் ரீச் ஆன மட்டும் தான் அந்த இடத்துக்குனே ஒரு வைப் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, கரெக்டான டைமுக்காக போக முடியாது, அதனால ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இவங்க அன்னைக்கு நைட் வந்துட்டு நல்லா பார்ட்டி வந்து என்ஜாய் பண்றாங்க. குடிக்கிறாங்க, கும்பால் அடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டி போக மறுநாள் காலையில் விடியுது. இவங்க 3 பேரும் அந்த ட்ரிப்புக்காக தேவையான ஃபுட்டு, ட்ரெஸ், இந்த டென்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கார்ல ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து இவங்களோட டிராவலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த டிராவலில் வந்துட்டு இவங்க அந்த சிட்னிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். ஸோ இவங்க 3 பேர் அப்படியே மாற்றி டிரைவ் பண்ணிக்கிட்டு பாட்டு போட்டு வைப் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட் வந்துட்டு இவங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ப் சைட் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே சின்னதாக ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பென் வந்துட்டு இந்த மாதிரி பேய் கதைங்கெல்லாம் சொல்றான். அது எப்படி சொல்லிட்டு இருக்கான், இது கேட்டால் குழந்தைங்க கூட பயப்படாது, அந்த அளவுக்கு ரொம்பவே மொக்கையா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு இருந்த கிறிஸ்டா வந்துட்டு, நான் ரொம்பவே பயந்துட்டுப்பா, நீ சொன்ன கதையில எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீ சொன்ன கதை வரைக்கும் போதும், நீ இப்போ மூடிட்டு போய் தூங்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இவங்க 3 பேர் தூங்கிறேன். அப்படியே மறுநாள் விடியுது. மறுநாள் இவங்க டென்ட் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, யார் இப்போ கார் ஓட்ட போறது அப்படின்றது தான். ஏன்னா இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ட்ரையல்ல இருக்காங்க. இந்த பென் வந்துட்டு ஆல்ரெடி நேத்து முழுக்க கார் ஓட்டி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, என்னால இன்னைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த கிறிஸ்டா வந்துட்டு ஆக்சிடென்ட் மீச்சி எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கிறிஸ்டா பொண்ணும் பின்னாடி போய் படுத்துக்கிறான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த லிசா தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. மற்ற 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் கேஸ் ஸ்டேஷன் வந்து 800 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுருக்கு. இதை பார்த்தவ சரி இங்கேயே பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடுறான். அப்படி வண்டி விட்டா அது பெருசா ஒண்ணு இல்லை, அங்கே சின்னதா ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, பக்கத்துலேயே அங்கேயே ஒரு பார் இருக்கு சின்னதா. இங்க வந்ததும் லிசா வந்துட்டு நேரா ரெஸ்ட்ரூம் போயிடுறேன். இந்த பென் வந்துட்டு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது இவன் ஒரு வீடியோ கேமரா ஒன்று வச்சிருக்கான். அதை எடுத்து சும்மா விளாக் மாதிரி பண்றான். இது மாதிரி நாங்க மிட் வேல இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்க அந்த உல்ஃப் கிரீக்கு போயிட்டு ரீச் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் வராரு. வந்த ஒரு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்க இவங்க 3 பேரும் அந்த பாருக்கு போறாங்க. அந்த பாருக்குள்ள போனா அங்க ஒரு 3-4 பேர் நல்லா டாட்டோ எல்லாம் போட்டுட்டு நல்லா மலமாடு மாதிரி நல்லா ஃப்ரீக்கியா உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க இந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்ததும் புள்ளி பண்றானுங்க, தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. இதுல பத்தாதுன்னு இந்த பெண்ணை வேற கூப்பிட்டு எப்ப அவனோட அந்த 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு நைட் என் கூட அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு மாதிரி கேட்கறான். அப்படி இந்த மாதிரி கேட்டு கும்பலா சேர்ந்து சிரிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம எப்பா சும்மா கூப்பிடலப்பா, காசு தரம்பா அப்படின்ற மாதிரி தப்பா பேசுறானுங்க. இதை வந்துட்டு பெண்ணு கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆறான். ஆனா என்ன பண்றது, அவனுங்க அங்க 4-5 பேர் இருக்கானுங்க, எல்லாம் லோக்கல் கைங்க, பார்க்க நல்லா சைல சைஸ் இருக்கானுங்க. இவங்கிட்ட எதுக்கு பிரச்சனை, கழுதியை விட்டு தள்ளு நாய்ங்களா
பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு காருக்கு வந்துடுறான். யாரா அவனுங்க சரியான பைத்தியக்காரங்களா இருப்பானுங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த உல்ஃப் கிரீக்கு ஃபைனலா ரீச் ஆகிறாங்க. அங்க வந்துட்டு உல்ஃப் கிரீக் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 ஹவர் ட்ரெக்கிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இதை பார்த்துட்டு 2 பொண்ணுங்களும் எக்ஸைட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி அது பார்க்க ஒரு மலை மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஃபைனலா ஒரு 3 மணி நேரம் எப்படியோ ட்ரெக்கிங் பண்ணி அந்த மலை மேல வந்து ஏறி நிக்கிறாங்க. பார்த்தா ஆக்சுவலி அது ஒரு பெரிய பள்ளம். அது இந்த பள்ளம் எதனால வந்தது அப்படின்னா 1947 ஒரு பெரிய மீட்டியர்ஸ் வந்து இந்த இடத்துல விழுந்தது. மீட்டியர்ஸ்னா இந்த விண்கல். இந்த விண்கல் வந்து இங்க விழுந்ததுனால இவ்வளவு பெரிய பள்ளம் ஆயிருக்கு. இந்த பெண் வந்துட்டு சொல்றான், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பள்ளம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மீட்டியர்ஸ் வந்து விழுந்த பள்ளம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த லிசா வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். அப்படியே போனதும் பின்னாடி அந்த பெண்ணும் போயிட்டு அவ கூட உட்காந்துக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கிடையும் ஒரு அஃபேர் இருக்கு போல. 2 பேரும் அவங்க கிஸ் பண்ணிக்க அதுக்கப்புறம் இவங்க அந்த பள்ளத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சிட்னிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார் எடுக்கிறாங்க. பார்த்தா கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. இந்த லிசா பொண்ணு தான் டிரைவிங் சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். பெண் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். தெரியல ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன வரும்போது கார் அப்படியே ஆன்லேயே விட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பெண் கேட்கறான். இங்க பாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கார் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிட்டு இருக்கும்போது சரி இரு பேட்டரியில தான் ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பெண் போய் பார்க்கறான். ரொம்ப நேரமா எதையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்டா வந்துட்டு என்ன இவ்வளவு நேரம் பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கறா. பார்த்தா அவன் ஏதோ தேடிட்டு இருக்கான். என்னதா தேடுற அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா இங்கதான் எங்கேயோ பேட்டரி இருக்கும் அதான் தேடிட்டு இருக்கான் அப்படின்றான். இதை கேட்டவ எது சரியா போச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். அந்த நேரம் அங்க வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ இந்த பெண் வந்துட்டு சொல்றான், இங்க பாருங்க ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நமக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு நைட்டு இங்க இந்த கார்ல தான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அன்னைக்கு நைட்டு இந்த கார்லயே அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்போ நைட் டைம் இந்த 2 பொண்ணுங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்துட்டு தூங்காம லைட்டை வச்சுட்டு இந்த சின்ன பசங்க மாதிரி 2 பொண்ணுங்களும் பயப்படுத்திட்டு இருக்கான். அந்த கிறிஸ்டா வந்துட்டு ப்ளீஸ்டா கொஞ்சம் தூங்க விடுறா, அந்த லைட்டை கொஞ்சம் அமுச்சு வச்சுட்டு தூங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் பாக்குறா தூரத்துல ஒரு லைட் எரியுது. பாக்குறான் 2 பேட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க அங்க ஒரு லைட் தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது 2 பேரும் பாக்குறாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு லைட் தெரியுது. உடனே அந்த கிறிஸ்டா வந்துட்டு நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க. இந்த பெண் வந்துட்டு பிடிச்சான். இங்க பாரு இந்த டைம்ல இங்க யார் லைட் எல்லாம் எடுத்துட்டு வர போறா, இங்கே கார்லயே இருக்கலாம், அதான் நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வந்துட்டே இருக்கு. இவங்க 3 பேர் பயந்துறாங்க. நடு ராத்திரில யாரு இந்த இடத்துக்கு லைட் எடுத்துட்டு வர போறான், அது அந்த லைட் இவ்வளவு ஃபாஸ்டா இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் கடைசியா பார்த்தா அது ஒரு காரு. அப்புறம் தான் உங்களுக்கு உயிரே வருது. அப்படி காரை விட்டு இறங்கி வர அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். பார்க்க நல்லா ஹைட்டா கௌபாய் தொப்பையெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மார்க்கமா தான் இருக்கான். வந்தா வந்துட்டு இவங்க கிட்ட இந்த டைம்ல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சேஃபான இடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 3 பேர் வந்துட்டு நடந்த மேட்டர் சொல்றாங்க. இப்படிதாங்க இந்த ஸ்பாட்டை பார்க்க வந்தோம், வந்த இடத்துல கார் வந்துட்டு மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு சரி இருங்க நான் என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்படி பார்த்துட்டு 3 பேரும் நல்லா ஃபன்னா தான் பேசுறான். இப்படிதான் என்னோட பேர் மைக்கு, பக்கத்துல தான் என் வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கேன். ஆமா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த பெண் வந்துட்டு நாங்க சிட்னிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியாப்பா, நானும் சின்ன வயசுல சிட்னியில தான் இருந்தேன், ஆனா இப்போ வேற ஊருக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சாரிப்பா கார்ல காயில் போயிடுச்சு, வேற காயில் மாத்தினாதான் இங்க இருந்து கார் வரும், நீங்க சிட்னிக்கு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த லிசா பொண்ணு வந்துட்டு அப்ப வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு அதுக்கு வேற என்னமா பண்றது, பழைய காயில் எடுத்துட்டு புது காயில் தான் வச்சோனும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த கீர் எல்லாம் நானே வச்சிருக்கேன், ஆனா அது என்னோட கேம்ப்ல இருக்கு, இங்க இருந்து என்னோட கேம்புக்கு கொஞ்சம் தூரம் போகணும், இந்த கார் அப்படியே டோ பண்ணிட்டு அந்த கேம்புக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கீர் எல்லாம் மாத்தி கொடுத்துறேன், நீங்க காலையில உங்க கார் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு கயிறு கட்டுறேன் உங்க காரை டோ பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடான். இவன் சொன்னதெல்லாம் 3 பேர் கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த லிசா பொண்ணுக்கு வேற ஒரே டவுட், என்னடா அவன் பாட்டுக்கு வந்தா இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம கூட்டு போய் ஏதோ காயில் மாத்தி விட்டு காசு எதை பிடிங்கி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு டவுட். ஸோ சொல்றா அவங்க பாருங்க அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா உனக்கிட்ட மட்டும் இல்ல எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு இவங்க 2 பேர் சொல்லும் போது இந்த லிசா வந்துட்டு சரி இங்க பாருங்க நாம ஏன் வேணா நம்மளோட காரை டவுன் வரைக்கும் டோ பண்ணி கொண்டு போய் விட சொல்லக்கூடாது, அங்க போனோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஏதோ மெக்கானிக் செட்டு பிடிச்சி கம்மியான செலவுலயே நம்ம இந்த கார் ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது இது வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியுது. இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த பெண்ணை வந்துட்டு நீ போயிட்டு இந்த மாதிரி அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவனை அமுச்சு விட இவனும் போயிட்டு அந்த ஆளுகிட்ட ப்ளீஸ் எங்களை டவுன் வரைக்கும் டோ பண்ணி கொண்டு போய் விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஆள் வந்துட்டு சாரிப்பா என்னால முடியாது, டவுன் வந்துட்டு நார்த் சைடு இருக்கு, நான் இப்ப சவுத் பக்கம் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டு வேற வழியில்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனா கேட்டுறான். சரிங்க இப்படி காரை கொண்டு போயிட்டு காயில் எல்லாம் மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு காசு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறான். அதுக்கு அவன் வந்துட்டு காசா, உங்கள்கிட்ட காசை பத்தி ஏதாவது பேசுனேன் நானு, உங்களுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட எது காசு எதுவும் வாங்க மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு கயிறை வச்சு இந்த 2 காரையும் கட்டி அவன் வந்துட்டு இந்த காரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிரைவர் சீட்ல வந்துட்டு இந்த பெண் உட்காந்துட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த காரை இழுத்துட்டு ரொம்ப நேரமா எங்கேயோ போயிட்டு இருக்கான். அந்த பெண்ணுக்கு வந்துட்டு டவுட் வந்துருது, எங்கடா பக்கத்துல தான் எங்கேயோ கேம்ப் இருக்கு அப்படின்னா எங்கேயோ எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு காடு மலைன்னு சொல்லிட்டு இந்த காரை போட்டுட்டு 4-5 மணி நேரமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இருட்டுல தூங்கிட்டு இந்த பொண்ணுங்களை எழுந்து வந்து, அம்மா இன்னும் போய் சேரலையா, எங்கதான் நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க ரோட்ல இந்த மைனிங் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு ஒரு போர்டு. ஸோ அங்கதான் அந்த காரை கடைசியை இழுத்துட்டு வந்து சேர்றான். அதுக்கப்புறம் அந்த காரை வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறான். அப்படி நிறுத்திட்டு இந்த 3 பேர்ட்டையும், சாரிப்பா லேட் ஆயிடுச்சா என்ன, ஆக்சுவலி என்னோட கேம்ப் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நீங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேம்புக்கு போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கேயே சின்னதா நெருப்பெல்லாம் மூட்டி இவன் ஒரு வாட்டர் கேன் ஒன்று வச்சிருக்கான். ஹர்பல் வாட்டர்ப்பா நல்லா குடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணி வந்துட்டு இவங்க 3 பேர் கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண் வந்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு, நான் ஒரு ஃபார்மர்ப்பா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹண்டரா இருந்தேன், இந்த மாதிரி குதிரைங்க பண்ணிங்க காட்டு எருமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேட்டையாடி அதோட தோல் கொம்புங்க மீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் வந்துட்டு இந்த விலங்குகளை வேட்டையாடுறத நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு கார்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடான். அப்ப இந்த லிசா பொண்ணுக்கு வந்துட்டு இவன் மேல ஒரு டவுட், இவன் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே அவளுக்கு ஒரு டவுட். என்ன சொல்ற அப்படின்னா, இங்க பாருங்க இவனை பார்த்தா ஏதோ சரியான ஆள் மாதிரியே தெரியல, பார்க்க ஏதோ ஒரு மாதிரிதான் இருக்கான், எப்படி அவன் நம்ம இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்தான், அந்த டைம்ல நம்ம காரோட லைட்ஸ் கூட ஆன்ல இல்ல, எப்படி அவனுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கும், அதை விடுங்க அன்வான்டா அவனே வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்கானே தெரியல, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இருங்க நான் போயிட்டு எவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இங்க பாருங்க இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, கவலைப்படாதமா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். இது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு புரியல, நமக்கு புரிஞ்சிச்சு ஏன் இப்படி சொன்னான்னு. இதை கேட்டு அதுக்கப்புறம் லிசா போயிட்டு அங்க படுத்துக்கிறா. 3 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணா இப்ப லிசாவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து அப்படியே எழுந்து பாக்குறா. பார்த்தா கை கால் வாயின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். எழுந்தவ இப்படி ஒரு கோலத்துல இருக்கிறத பார்த்து பயப்படுறான். உடனே போயிட்டு அங்க இருக்க அந்த விண்டோ வழியா பாக்குறான், எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று நைட் இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இல்ல, இப்ப வேற எங்கேயும் இவங்களை தூக்கிட்டு வந்திருக்கான். நம்ம இப்படி போயிட்டு தப்பு பண்ணிட்டுமே நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போதும், அழுத வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து இவனோட கையில காலில் இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி அப்படியே மெல்ல வரான். வந்து பார்த்தா இது ஏதோ பழைய குப்பை குடோன் மாதிரி இருக்கு. வெளியே வந்ததும் உடனே அந்த பென்னியும் கிறிஸ்டாவும் தான் தேடுறான். ஆனா எங்க தேடியுமே அவங்க 2 பேரும் கிடைக்கல. இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அப்புறம் இங்கிருந்து நாம ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போய் பாக்குறான். பார்த்தா இவன் கார்ல இருக்க இன்ஜின் எல்லாத்தையுமே கழட்டி வெளியே போட்டு வச்சிருக்கான். பார்த்துட்டு நாம ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எப்படியே தப்பிச்சா போதுனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்படி தப்பிச்சு ஓடும்போது இவளோட ஃப்ரெண்டான கிறிஸ்டா வந்துட்டு கத்துறா. அவ கத்துற சத்தம் வந்துட்டு இவளோட காதுல விழுந்துருது. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அந்த ரூமோட விண்டோ வழியா பாக்குறா. பார்த்தா அவ அப்படியே ரத்த கலரியா கதறிட்டு இருக்கா. இவள அந்த பில்லர்ல போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான். பார்த்தா அந்த பக்கம் அந்த சைக்கோ நின்னுட்டு கையில ஒரு கன்னை வச்சுட்டு இவளை ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். சோ இதை வந்துட்டு இந்த லிசா பார்த்துட்டு மேல போய் நின்று இருக்க. இந்த கிறிஸ்டா வந்துட்டு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காதே கிளியர் மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை கேட்டவன், இங்க பாருமா இப்படியே நீ கத்தினே இருந்த அப்படின்னா டென்ஷன் ஆகி உனக்கு கொடூரமா கொள்ளுவேன். உன்ன மாதிரி தான் இது முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா கத்தினே இருந்தா, அவளை நான் எப்படி கொண்டு தெரியுமா அப்படின்ட்டு அவளை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அங்க இன்னொரு பாடி இருக்கு, அது அப்படியே கொத்துக்கறி மாதிரி வெட்டி போட்டு பாதி உடம்பு தான் இருக்கு, அவ்வளவு கொடூரமா கொண்டு வச்சிருக்கான் அந்த பொண்ணு. அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு இவ பில்டிங்கே தூக்குற மாதிரி கத்த. இதெல்லாத்தையும் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இந்த லிசா என்ன பண்றா அப்படின்னா உடனே போயிட்டு பெட்ரோல் எடுத்து அங்க இருக்க ஒரு கார் மேல ஊத்தி விட்டு அந்த காரை வந்து கொளுத்தி விட்டுறான். கொளுத்தி விட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இந்த கார் எரியறத பார்த்து அந்த சைக்கோ ஏதோ ஷார்ட் சர்க்யூட்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நெருப்பு வந்து அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த லிசா வந்துட்டு இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இவனுக்கு தெரியாம அப்படியே நைஸா உள்ள போயிட்டு இந்த கிறிஸ்டா வந்து காப்பாத்த ட்ரை பண்றான். அவ இவ்வளவு பார்த்ததும் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த, இண்டி கத்தாதிரி கொஞ்சம் வாய முருவி வந்துட போறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை பெண்ணுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தெரியல அவனுக்கு ஒன்று இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த சைக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி இரு இந்த கயிறு எப்படியா நான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ வந்துட்டு உள்ள வந்துடான். நல்ல வேலை அவன் கண்ணில் படாம போயிட்டு அங்க இருக்க டேபிள் கட்டிட்டு ஒளிஞ்சுக்கிறான். வந்தவன் என்ன பண்ணானா, உனக்கு கண்ணெல்லாம் சரிப்பட்டு வராது, கத்தி தான் கரெக்டா இருக்கும், நான் கத்தியில பல வித்தைகள் காட்டுவோம் பாக்குறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நேரம் அந்த பொண்ணுகிட்ட வந்து கயிறை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறான். அப்படி கட் பண்ணி விட்டு ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு ரேப் பண்ண ட்ரை பண்றான். அப்போ இந்த லிசா வந்துட்டு நைஸா அந்த கண்ணை போய் எடுத்து இவன் மேல பாயிண்ட் பண்ணிடுறான். அவ கையை பார்த்தோம் அப்படின்னா பயத்துல கடகடன்னு நடிங்கிட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு இங்க பாருமா உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா, அதை வச்சு எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரியுமா, கை நடுங்குது பாரு, ஒழுங்கா கண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதை இப்ப அவளை விட போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றா பாருங்க அவளோட கழுத்துலயே. அவ்வளவுதான் அவன் அங்கேயே வில. உடனே போயிட்டு அந்த கிறிஸ்டாவோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு பேண்ட் எடுத்து கொடுத்து, பேண்டை போடாம தான் இருக்கா, என்னமா இதை ஃபர்ஸ்ட் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே ஓடி வந்து அவனோட காரை எடுத்துட்டு அங்கிருந்து
எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா கார்ல சாவி இல்ல. ஸோ இதை பார்த்துட்டு லிசா வந்துட்டு உடனே இறங்கி உள்ள ஓடி போயிட்டு இங்க படுத்து கிடக்கிறவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த கீயை எடுத்துட்டு இங்க வந்துட்டு ஷார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொத்து சாவி கணக்கா ஒரு 30-40 காரங்களோட சாவி ஒன்னா இருக்குது. ஸோ இப்போ இதுல எப்படி எந்த சாவின்னு கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒன்னா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா பயத்துல. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த சைக்கோ நான் இன்னும் சாவல போல அவன் ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு சொல்றான். இந்த 2 பொண்ணுங்களும் அப்படியே கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த லிசா வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு கீயை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படி போட்டு பார்த்துட்டு இருக்க ஃபைனலா ஒரு வழியா அந்த காரோட கரெக்டான கீயை போட்டுறா. போட்டுட்டு கீரை போட்டு அடிச்சு தூக்குறா பாருங்க அந்த பில்டிங்கை. காரை எடுத்துன்னு போயிட்டு முன்னாடி இருக்க ஷெல்டர்ல விட்டு அடிச்சு தூக்கிறான். ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னா கார்ல அடி வாங்காம உசாரா இங்கே தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ உடனே இவங்க 2 பேரும் காரை எடுத்துட்டு இவனோட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படியே புயல் வேகத்துல இந்த லிசா வந்துட்டு இந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது அந்த சைக்கோ வந்துட்டு பின்னாடி இன்னொரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இதை பார்த்துட்டு இவன் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியாம கண்ணு மூணு தெரியாம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அடிக்கிறா பாருங்க சடன் பிரேக். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. கொஞ்சம் இல்ல 2 பேரும் உள்ள விழுந்து மறுகையா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சைக்கோ இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மலை மேல இருக்கான் போல. 2 பக்கமும் இந்த மாதிரி பள்ளத்தாக்கு இருக்குது. சோ இப்போ இந்த 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் வேற கார் எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் இப்போ இந்த லிசாக்கு வந்துட்டு ஒரு ஐடியா ஒன்று வருது. என்ன பண்றா அப்படின்னா வா இந்த காரை ஃபர்ஸ்ட் தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து அந்த பள்ளத்தாக்குள்ள தள்ளி விடுறாங்க. அப்படி இவங்க தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த மலையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து கொஞ்சம் தூரத்துல அப்படியே அதை பிடிச்சி அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. அந்த சைக்கோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு டார்ச் எல்லாம் அடிச்சு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது கீழே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அந்த கார் வந்து உழுந்து போய் கிடக்குது. ஸோ இவன் என்ன நினைச்சினா அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு போல அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்பயும் உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன பண்றான் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு கீழே இறங்கி போறான். இவங்க செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் மேலே வந்துடுறாங்க. வந்ததும் லிசா போயிட்டு அவனோட காரை எடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பார்க்க ஆனா கார்ல வந்துட்டு சாவி இல்ல. ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அந்த கிறிஸ்டா இருக்கா பாத்தீங்களா அவ பாட்டு கீழே படுத்து இப்போ கதறிட்டு இருக்கா. அவ்வளவுதான் அவன் நம்மளை பிடிச்சிருவான், நம்மளை கொண்டுருவான். அவன் கீழே போய் அந்த கார்ல பார்த்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் கண்டிப்பா வந்து நம்மளை எப்படியோ பிடிச்சி கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருடி இப்படியே நெகட்டிவா பேசிட்டு இருக்காது. நம்ம சைக்கோ பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி தப்பிக்கணும் அதை மட்டும் யோசி. இங்க பாரு நம்ம கிட்ட இப்போ செட் ஆஃப் கீஸ் இருக்கு. ஒரு 30-40 காரோட கீஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த காருங்கெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ திரும்ப அங்க போயிட்டு அங்க இருக்க ஒரு கார் எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் வரமாட்டேன் திரும்ப போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அங்க மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எங்க பாட்டியருமே நம்ம இப்போ எங்க இருக்குன்னே தெரியல ஒரு நடு காட்டுல மாட்டிட்டு இருக்கோம். நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னா முதல்ல நமக்கு கார் வேணும் ஓகேவா புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவளை இழுத்துக்கின்னு அவனோட அந்த இடத்துக்கு திரும்ப போறாங்க. அப்படி போயிட்டு போது இந்த கிறிஸ்டாவால சுத்தமா முடியல. அவளுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு. ஸோ அவனால முடியல அப்படின்ற மாதிரி படுத்துறா கீழே. இதை பார்த்து லிசா என்ன சொல்றானா சரி ஓகே நீ இங்கே ஒளிஞ்சிரு நான் போயிட்டு காரை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளை ஒரு இடத்துல ஒளி வச்சுட்டு அவனோட அந்த இடத்துக்கு திரும்ப ஓடி வரா. அப்படி வந்ததும் காருங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. அப்படி பார்க்கும்போது இங்க ஏகப்பட்ட காருங்க நிறுத்தி வச்சிருக்கான். இவங்கள மாதிரி நிறைய பேரை கூட்டு வந்து கொண்டு இருப்பான் போல. அவங்களோட கார் ஏகப்பட்ட காருங்க இங்க இருக்கு. ஸோ பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு காரை எடுக்கலான்னு போகும்போது அப்பதான் இவனுக்கு பென்னோட ஞாபகம் வருது. இன்கேஸ் அவன் இன்னும் உயிரோட இருந்தா அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வந்துட்டு அங்க எல்லா இடத்துலயும் தேடுறா. அப்படி தேடி இருக்கும்போது அப்பதான் இப்படி ஒரு ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேரோட போட்டோஸ் நியூஸ் பேப்பர் பிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஒட்டி வச்சிருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்த டூரிஸ்ட் மிஸ்ஸிங் ஃபேமிலி மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோ கிட்ட மாட்டவங்களோட லைசன்ஸ் ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த செவுத்துல ஒட்டி வச்சிருக்கான். எல்லாத்தையும் பார்த்து ஷாக்கா நின்றுட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு ரிவால்வர் ஒன்று இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிற சேஃப்டிக்காக அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு பக்கத்துல ஒரு தனியா ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள வர வந்து பார்த்தா அங்க ஒரு கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. அப்படி பார்க்கும்போது இவ கையில இருக்க அந்த ரிவால்வர் வந்துட்டு உள்ள விழுந்துருது. அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்குறா. அப்படி வந்தவன் எதையோ பார்த்துட்டு வீச்சுன்னு ஒரு கத்துறா. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவன் கடத்திட்டு வந்த எல்லாருமே கொன்னு எல்லார் பாடியும் இந்த இடத்துல தான் போட்டு வச்சிருக்கான். ஏகப்பட்ட பாடிங்க இருக்கு. எல்லாம் புழு முச்சிக்கிட்டு செவஞ்சு போன நிலைமையில ரொம்பவே மோசமா இருக்கு. இதை பார்த்துட்டு அவ்வளவுதான் அங்கிருந்து கத்திட்டு வெளியே ஓடி வரான். அதுக்கப்புறம் எப்படியோ கார் இருக்க இடத்த கண்டுபிடிச்சா. அங்க நிறைய காருங்க இருக்கு. இந்த காரங்களை பார்த்துட்டு அப்படியே உள்ள வர. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது இங்க இந்த சைக்கோவால கடத்திட்டு வரப்பட்ட எல்லா பேரோட துணிமணிங்க பேக் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இருக்கு. இது எல்லாத்தையுமே இவ போயிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நிறைய பேரோட கேமராஸ் இருக்கு. அதுல ஒரு கேமராவை எடுத்து அதுல இருக்க வீடியோ வந்து பிளே பண்ணி பார்க்கறா. அப்படி பார்க்கும்போது இந்த உல்ஃப் கிரீக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்த அந்த ஃபேமிலிக்கும் இவங்கள மாதிரி கார்ல அந்த சேம் பிரச்சனை. ஸோ அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ அதே கார்ல வந்திருக்கான். வந்தவன் காரை டோப் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து அதே அபிஷேக நீர் கொடுத்துருக்கான். அவங்களுக்கும் அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்து கொடூரமா அவங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். ஸோ எல்லாமே அந்த கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பதான் பாக்குறாங்க அதே இடத்துல அந்த பென்னோட கேமராவும் இருக்கு. ஸோ அதை எடுத்து அதுல இருக்க வீடியோ பார்க்கும்போது அப்ப அவன் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணா பாத்தீங்களா அதை வந்து பிளே பண்ணி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது இப்பதான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த சைக்கோவோட டோப் பண்ண வந்த அந்த கார் வந்துட்டு அந்த ஃபியூல் டெஸ்ட்ல நின்று இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான் ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கேமரா எல்லாம் தூக்கி போட்டு பென் வந்துட்டு கிடைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து தப்பிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ல போய் ஏறி உட்காந்துட்டு அந்த கீ செட்ல தான் 40-50 கீ
இருக்கு. ஒவ்வொரு கீயா போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படி இவ போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கேமராவை பின்னாடி காட்டுறாங்க பாருங்க. பார்த்தா அந்த சைக்கோ பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். எடுத்து சொருகுறான் கத்திய. அவ்வளவுதான், இந்த பொண்ணு அப்படியே காரை விட்டு வெளியே வந்து விழுறா. இப்ப என்ன பண்ணா, நீ இப்படி ஓடுனதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, உன்னை துடிக்க கொள்ள வேண்டி டார்ச்சர் பண்ணி சாகடி பண்ணி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா, இவ ஓட முடியாத மாதிரி ஃபைனல் கார்டை வந்து கட் பண்ணி விட்டுறான். அவ்வளவுதான், அப்படியே கீழே வந்து வாயை பொழுது அப்படியே சலமாரியே படுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு இந்த கிறிஸ்டாவை காட்டுறாங்க. இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. எந்த பக்கம் ஓடான்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமா தெரியல. நைட்டு முழுக்க ஓடி அடுத்த நாளே விடிஞ்சிருது. அப்போ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி ஓடி ஒரு வழியா ஒரு ரோட்டு கிட்ட ஓடி வந்தா. அப்பா எப்படி ரோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரோட்டை பிடிச்சின்னு ஓடிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் ஓடுவா, இவளால ஓட முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே படுத்துறா. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அப்பா அந்த வழியா ஒரு கார் ஒன்று வருது. இதை பார்த்தது உடனே போயிட்டு முன்னாடி நின்று கைக்கு ஆட்டி காரை ஸ்டாப் பண்ண பார்த்தா அந்த கார்ல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. இவளை பார்த்துட்டு இவ இப்படி ரத்த கலரியா இருக்கிறத பார்த்துட்டு என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துறா. அவ்வளவுதான், இவளை தூக்கி அப்படியே காருக்குள்ள போட்டு இருமா உனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வெளியே வைக்கிறாரு. வெளியே வச்ச அடுத்த செகண்டே வாட்டர் பாட்டில் எவனோ ஓட்ட போட்டு விட்டான். இவர் பாக்குறாரு எங்க இருந்தா ஷூட் பண்றான்னு சொல்லிட்டு. அப்படி இவர் பார்த்துட்டு இருக்க சாம்பாருங்க ஹெட்ஷாட். இவருக்கு மூளைலாம் தெரிச்சிருச்சு. யார் அவன் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம சைக்கோ தான். இவனால ஒரு ஸ்னைப்பர் ஒன்னு கையில வச்சுட்டு தூரத்துல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த காரை வந்துட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு எங்கடா போன தாத்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி வந்து பாக்குறா. பார்த்தா தாத்தா மூளைலாம் தாறுமாறா தெரிச்சு போயிருக்கு. அவ்வளவுதான், இதை பார்த்து இவ கத்தினே உடனே அந்த காரை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். இந்த ஸ்னைப்பர் வந்துட்டு ஷூட் பண்ணும் அப்படின்னா ஷூட் பண்ணிருக்கான். ஆனா இவன் வந்துட்டு இவளை வச்சு விளாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான் போல. அதுக்கப்புறம் இவன் அந்த காரை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக பின்னாடி அவனும் ஒரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டே வரான். இந்த கார் பாத்தீங்கன்னா தாத்தா மாதிரி ரொம்ப பழசு போல ஓடவே மாட்டேது, ஊட்டிட்டு தான் போயிட்டு இருக்கா. அந்த சைக்கோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூரியஸ் படத்துல வர மாதிரி நல்லா ஹை ஸ்பீடு கார் எடுத்துட்டு வந்து அசால்ட்டா அந்த பொண்ணை ஓவர்டேக் பண்ணிட்டு ஹாய்மா எங்கம்மா ஓடுற அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். உடனே என்ன பண்றானா, இவளோட காரை வச்சு அந்த காரை இடிக்க அவன் வந்துட்டு ரோட்டை விட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள போயிடான். இதை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம சந்தோஷம். சாவுடா இப்ப வாடா இப்ப வந்து புறா எப்படி பிடிப்புன்னு பாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காட்டி அவனை வெறிப்பேத்திட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா போக இவன் ஒண்ணுமே பண்ணல. காரை விட்டு வெளியே இறங்கி வரான். இவன் கையில தான் ஒரு ஸ்னைப்பர் வச்சிருக்கான்ல, பாயிண்ட் பண்றான். கரெக்டா அந்த காரோட டயரை ஷூட் பண்றான். அவ்வளவுதான், அப்படியே அந்த கார் போயிட்டு காட்டுக்குள்ள கவுந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவன் மெதுவா அந்த காருக்கிட்ட போறான். இப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க. செம்ம அடி வாங்கியிருக்கா. கதவு திறந்துட்டு அப்படியே வெளியே வரான். வந்து இவன் கண்ணை வச்சுட்டு வெளியே அப்படியே வெயிட் பண்ணி நின்றுருக்கான். அந்த பொண்ணு அப்படியே வெளியே வந்து நிக்க சுடுறான் பாருங்க முதுகுலியே. அவ்வளவுதான், அந்த பொண்ணோட கதை அங்கேயே முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தாத்தாவோட பாடியும் இந்த பொண்ணோட பாடியும் எடுத்து இதே கார்ல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்து விட்டுறான். எந்த எவிடன்ஸுமே இல்லாம பண்ணிடுறான். இந்த பக்கம் இந்த மாதிரி இவன் காரை எரிச்சிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம பெண்ணை காட்டுறாங்க. தலைவன் வந்து சாவல போல இவனை ஜீசஸ் செலுவில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிட்புல் நாய் எல்லாத்தையுமே ஒரு கேஜில போட்டு அடைச்சு வச்சிருக்கான். இப்போ பென் என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கையை அந்த ஆணியில இருந்து ரிலீஸ் பண்றான். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு துணியை வச்சு கட்டுறான். அப்படி கட்டிட்டு இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆறான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பண்ண அந்த மிஸ்டேக் அவன் பண்ணல. இவன் ஒரு திசையில நடந்து போறான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போறான் போயிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட் டைமே ஆயிருது. அப்படியே முடியாம ஒரு இடத்துல படுத்துறான். அப்படியே காலையில் விடியுது. இவன் கான்சியஸே இல்லாம படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த வழியா ரெண்டு டூரிஸ்ட் வராங்க. வந்தவங்க இவனை தூக்கி கார்ல போட்டு இந்த இடத்துல இருந்து இவனை கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு ஃபிளைட்ல ஏத்தி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அதுக்கப்புறம் பென்னை வந்துட்டு போலீஸ் எல்லாம் கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அங்க ஒரு ஸ்லைடு போறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பென் வந்துட்டு அங்க நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லி இப்படி ஒரு சைக்கோ கில்லர் அங்க சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் போயிட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நிறைய பேரோட டெட் பாடிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த லிசா கிரீஸ்டாவோட எந்த டேஸ்ட்மே அங்க கிடைக்கல. அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு எந்த சூடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைக்கோ கில்லரை எங்களால கண்டுபிடிக்க முடியல, அவன் எஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் இந்த போலீஸ் கஸ்டடியில இருந்து வெளியே வந்த இந்த பென் வந்துட்டு அவனோட ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமா ஆஸ்திரேலியால இருக்க சிட்னில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண அந்த சைக்கோ கில்லர் தான் காட்டாங்க. இவன் வந்துட்டு கன் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த படம் முடியுது. சோ இந்த படம் எப்படி இருந்தது அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கு. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த படமும் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல மூவியை உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.